அதாவது டேய் பெருமையை பேசுறா, உன்கிட்ட என்ன பெருமையே இல்லையா? என்னால இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுறேன். ஏன் நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி திருப்பி நீ வந்து 30 வருஷம் முன்னாடி பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பத்தி எடுத்தேன். நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு இயக்குனர் சகோதரர் மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை படத்தின் வெற்றி விழாவில் நம்ம எல்லாரும் அவர் பேசுகிறத பார்த்துருப்போம். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏன் என் முன்னோர்களை வைத்து படம் எடுக்கணும், அதனால் எனக்கு என்ன கிடைக்கி அப்படிங்கிறது ஒரு விதமாக பேசியிருப்பார். சகோதரர் மாரி செல்வராஜ் அவர்கள் தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரியேறும் பெருமாள் படம் எடுப்பதற்கு முன்பு என்னெல்லாம் நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்தினீங்க. தாமரமரையில் கொல்லப்படாதவர்கள் என்ற புக்கை எழுதுனன்னு விளம்பரப்படுத்தினீங்க. கமலுக்கு எதிராக தேவன்மன் படத்தினால பாதிப்பு ஏற்பட்டது, கமலுக்கு ஒரு லெட்டர் எழுதுனதா நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்தினீங்க. இதெல்லாம் வச்சு நாங்கள் உங்களை என்ன நினச்சோம், சரி நம்ம சமுதாயத்திலேருந்து ஒரு இயக்குனர் வாராரு, ஒரு சமுதாய பற்றுள்ள இயக்குனர் வாராருன்னு உங்களுக்கெல்லாம் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் எடுத்த முதல் படத்தில் பரியேறும் பெருமாள்ங்கிற ஒரு படத்தை எடுத்தீங்க. அந்த படத்தில் புளியங்குளம்னு காமிக்கிறீங்க. புளியங்குளம் யார்? ஒரு தேவேந்திரர்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். புளியங்குளம்னாலே எல்லாத்துக்குமே தெரியும், தேவேந்திரர்கள் வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமத்திலேருந்து ஒரு மாணவன் படிக்க போகிறான். இந்த படிக்க போகிற மாணவன் யாராக இருப்பான்? தேவேந்திர கிராமத்துக்கு போகிறோம், தேவேந்திர எல்லாருக்கும் தெரியும். அந்த மாணவன் மீது சிறுநீர் கழிக்கப்படுகிறது போன்றெல்லாம் காட்சி எடுத்தீங்க. சரி, முதல் படம். அது போக நீல புரொடெக்ஷன் ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பு, அதனால் நீங்கள் அதில் அதிகமாக பேச முடியாதுன்னு எங்களுக்கு சரி ஒரு முதல் படத்தை எடுத்திருக்காங்கன்ட்டு நாங்கள் சகிச்சு போயிட்டோம். ஆனால் அந்த படத்தில் எங்களுக்கு ஒரு குருன்னு ஆர்கே ராஜா என்பவர் தான் எங்கள் குருன்னு ஒரு இதை காமிக்கிறீங்க. ஆனால் அந்த ஆர்கே ராஜா அவர்களை காவல் நிலையத்தில் வைத்து ஒரு தாக்கியது போட்டு ஒரு காட்சி நீங்கள் எடுத்தீங்க. அது போக அவர் அழுக்கு சட்டையோடு இருக்கிற மாதிரி எடுத்தீங்க. சட்டையே போடாமல் ஒரு அழுக்கு உடை கொடுத்துன மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்க. அந்த ஆர்கே ராஜா என்பவர் யார் தெரியுமா? ஆர்கே ராஜா என்பவர் தேர்ந்தெடுப்பாளர் கூட்டமைப்பு டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் இயங்கிய தேர்ந்தெடுப்பாளர் கூட்டமைப்பின் தூத்துக்குடி, அதாவது சிதம்பரம் மாவட்ட தலைவர். அவருடைய கம்பீரம் என்ன தெரியுமா? ஏன்னா நான்லாம் அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவர் மாவட்டம்தான் சிதம்பரம் மாவட்டமாக இருந்தாலும் அவர் எப்பவும் திருநெல்வேலி தான் வருவார். திருநெல்வேலியில் தான் வரும். திருநெல்வேலியில் ஆர்கே ராஜா, நல்லமால்புரம் முருகேசன், பூன் ராஜேந்திரன் இவங்களாம் தாஜ் ஹோட்டலில் தான் அவங்க அரசியல் நடக்கும். அங்கே தான் சமுதாய பணிகள் எல்லாம் செய்வாங்க. நான் அவங்க கூட இருந்திருக்கேன். ஆர்கே ராஜான்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கம்பீரமானவர். அவரை அவ்வளோ கேவலமாக நீங்கள் காட்சிப்படுத்துனீங்க. நீங்கள் வேறு ஏதாட்டும் ஒரு வேறு கிராமத்தை காமிங்க, வேறு கதைகள் இதுக்கு போங்க, நாங்கள் எதுவும் பேசலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புளியங்குளம் காமிக்கிறீங்க. புளியங்குளம் யார்? முழுக்க தேவேந்திரர்கள் வாழக்கூடிய கிராமம். அந்த கிராமத்திலேருந்து வர்ற ஒரு மாணவனை நீங்கள் அவன் மேலே சிறுநீர் கழிக்க மாதிரி படம் அடிக்கிறீங்க. சரி, இன்றைக்கி நம்ம சமயத்தில் வளர்ந்து வரத ஒரு இயக்குனா விட்டுட்டோம். ஆர்கே ராஜா அவர்களை எவ்வளோ கேவலப்படுத்தினீங்க எடுத்துருக்கீங்க. அது மட்டும் ஆர்கே ராஜா அவர்களுடைய வரலாறுலாம் முழுசாக தெரிஞ்சுக்கங்க. உங்கள் கிராமம் தான், ஆனால் வரலாறு தெரியலையே. அவரை ஒரு சிறுமைப்படுத்துகிற மாதிரி படுத்துறீங்களே. ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது கொடியனூர் தாக்கப்பட்ட போது அந்த பகுதிக்கு நிவாரணம் வருவதற்காக அனைத்து ஏற்பாடும் நடக்கிறது. ஒவ்வொரு கிராமத்திலும் மேடை போட்டாங்க. அந்தந்த கிராமத்தில் நிவாரணம் வழங்குற மாதிரி முதல்வர் ஜெயலலிதா நிவாரணம் வழங்குறதுக்கு எல்லா கிராமத்திலும் மேடை போட்டு வேலைகள் நடக்கு. அண்ணா ஆர்கே ராஜான்னு அன்றைக்கி ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன அறிக்கை விட்டாங்க தெரியுமா? நாங்கள் யாரும் வேதனையில் வலியில் இல்லை, நாங்கள் தன்மானத்தோடு இருக்கிறோம். யாரும்
வேதனையும் இல்லை, வலியாகவும் இல்லை. நாங்கள் தன்மானத்தோடு இருக்கிறோம். முதல்வர் அவர்கள் வழங்கும் நிவாரணத்தை நாங்கள் பெற மாட்டோம். ஆனால் வேறு கிராமங்களிலிருந்து வந்து நிவாரணம் பெறுவது போல் சில ஏற்பாடுகள் நடக்கிறது. அப்படி நடந்தால் அதற்கு ஏற்படும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் அல்ல. மேலும் நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் கருப்பு கொடி கட்டுவோம் என்று ஒரு அறிக்கை வெளியிட்டார் ஜெயலலிதா. ஒரு ஆளுமை மிக்க முதல்வர், அவரே எதிர்த்து ஆர்.கே. ராஜா அண்ணன் வந்து அன்னைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிடுதாங்க. முதலமைச்சர் நிகழ்ச்சி ரத்து, வரல அந்த கிராமங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒருவரே நீங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் கர்ணன் படம் எடுத்தீங்க. கொடியங்குளம் அந்த ஊர் இது வந்து பொடியங்குளம்னு வச்சிங்க. அங்கே பன்னி வளர்க்க மாதிரி படம் எடுத்தீங்க. திருவள்ளூர் கிராமத்தில் யார் பண்ணி வளர்க்குறாங்க? தென் மாவட்டங்கள் வளர்க்குறாங்களா? கொடியங்குளம் இப்படி தான் இருக்கும். பொடியங்குளம்னு கொண்டு போகிறீங்க. ஆனால் அது கொடியங்குளம்னு எல்லாத்துக்கும் தெரியும். தயவுசெய்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கதையை தயவுசெய்து எங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் வாழும் கிராமத்தை வைத்து அதை இது பண்ணி நீங்கள் படம் எடுக்காங்க. வேதனையாக இருக்குது. நீங்கள் கூலின்னு நீங்கள் பேசுகிறீங்க. மாஞ்சோலை கூலி தொழிலாளர்கள் என்று முதலாளிகளாக ஆக்குவதற்கு டாக்டர் ஐயா அவர்கள் இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு புரிஞ்சுக்காங்க. வேதனை, கூலி, வலி அதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசலை. இன்னைக்கு இந்த 72 வயதிலும் அந்த மக்களுக்காக இன்று போராடி வருகிறார். கூலி தொழிலாளர்களை முதலாளியாக ஆக்குவதற்கு இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நாங்கள் வலி நாங்கள் பேசலை. தயவுசெய்து எங்கள் முன்னோர்களை வச்சு நீங்கள் எடுக்க வேண்டாம். எங்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் எடுக்க வேண்டாம். எங்கள் வரலாறுகள் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுடைய பேச்சு ஒரு பெரிய ஆணவத்தில் நீங்கள் பேசுகிறீங்க. இந்த ஆணவம் வந்து ஆகாது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். டாக்டர் ஐயா என்ன சொன்னாங்க? பாராட்டவும் முடியவில்லை, திட்டவும் முடியவில்லை என்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் அன்றைக்கு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா? சண்டியர், கமலஹாசன் எடுத்த சண்டியர் படம் பேர் மாற்றப்பட்டது தெரியுமா? அந்த கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர். அவ்வளவு பெரிய நடிகரை அன்று திணற எடுத்தது டாக்டர் ஐயா அவர்கள் படை. கொம்பன் படத்தில் எத்தனை இடத்துல கட் பண்ணாங்க தெரியுமா? தயவுசெய்து வரலாறு தெரிஞ்சுக்காங்க. பாய்ஸ் என்ற ஒரு படம், அதில் எவ்வளவு காட்சிகள் தடை செய்யப்பட்டது தெரியுமா? ஒரு தந்தையாக கூறிய அறிவுரையை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் யாருடைய தூண்டுதல்கள் இவ்வளவு ஆணவமாக பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியல. இப்பவும் நாங்கள் சொல்கிறோம், உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு கட்டளை இடுறோம். தயவு செய்து எங்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுக்காட்டிலும் பரவாயில்ல, எங்களை சிரமப்படுத்தாங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை காண மருதநிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுக்கவும்.